ஹாய் வணக்கம். கேரட் சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல கேரட்டை நல்லா துருவிட்டு வதக்கிக்கணும் எண்ணெயில். ஏற்கனவே ஆல்ரெடி சொன்ன மாதிரி சிக்கன் யூஸ் பண்ணுங்கள், சுத்தமான நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுங்கள் சமையலுக்கு, அதுதான் உடம்புக்கு நல்லது. அப்புறம் ஒரே தக்காளி, கொஞ்சம் வெங்காயம், சின்ன வெங்காயம் இல்லாதனா பெரிய வெங்காயம் கொஞ்சம் கட் பண்ணிக்கிட்டேன் சரிங்களா. கொஞ்சம் சிறிதளவு புளி, ஒரு 4-5 பூண்டு, சிறிதளவு இஞ்சி, 4 வரமிளகாய், கடலப்பருப்பு, உளுத்தம்பருப்பு தேவையான அளவு. நம்ம சட்னிக்கு அளவாக வச்சா போதும், ரொம்ப ஜாஸ்தியாக வச்சா மதன்னு இருக்கும். இப்போ எல்லாத்தையும் போட்டு கேரட் வதங்கினோன்னே தக்காளி, வெங்காயம், பூண்டு, இஞ்சி, வரமிளகாய் இதெல்லாம் போட்டு வதக்கிக்கலாம். லைட்டாக சீரகம் வேணால் போட்டுக்கலாம். போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. புளியும் போட்டு வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கிடுச்சு. இந்த கடலப்பருப்பு, உளுத்தம்பருப்பு இருக்குது இல்லைங்களா, அதை நல்லா வறுத்துக்கோங்க. லைட்டாக நல்லா செவக்க வறுத்துக்கோங்க. செவக்க வறுத்துக்கிட்டிங்கன்னா தேங்காய் திருவல் கொஞ்சமாக, அது ஓரளவுக்கு ஒரு 1/4 மூடி கொஞ்சம் இருந்தால் போதும். இதை வறுத்தாச்சு. தேங்காய் திருவல் கொஞ்சம் எடுத்துக்கோங்க. அதையும் நல்லா கொஞ்சம் வதக்கிக்கோங்க. அதுவும் பச்சை வாசல் அளவுக்கு வதக்கிக்கோங்க. தேங்காய் வதங்கிடுச்சு. தேங்காய் வதங்கிடுச்சு. எல்லாம் போட்டு ஒன்றா மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிக்கோங்க. சட்னி ரெடி ஆகிடுச்சு. எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு தாளித்து கருவேப்பிலை போட்டு